வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு தமிழில் இயல் 2இல் உள்ள கதை பகுதியும் இலக்கண பகுதியும் பார்க்கலாம். நம்ம வீடியோவில் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெட்டுக்கிளியும் சருகு மானும். இது கதைப்பகுதி. காடர்கள் என்னும் பழங்குடியினர் எந்த பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர்? பரம்பிக்குளம், ஆனைமலை. சிறு விலங்குகள் எங்கே ஓய்வெடுக்கும்? குறிஞ்சிப்புதர். நீலப்பூவின் இதழ்களுக்கிடையே வசித்து வந்தது எது? வெட்டுக்கிளி. சருகுமானின் பெயர் என்ன? கூரன். கூச்சப்படும் விலங்கு எது? சருகுமான். சிறுத்தையின் பெயர் என்ன? பித்தக்கண்ணு. யார் தன்னை துரத்துவதாக கூரன் வெட்டுக்கிளியிடம் கூறியது? பித்தக்கண்ணு, அதாவது சிறுத்தை. கூரன் எங்கு ஒளிந்து கொண்டது? விழுந்து கிடந்த மரத்தின் அடியில். கூரன் எப்படி தப்பித்தது? புனுகு பூனையின் துர்நாற்றத்தால். காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை எவ்வாறு அழைக்கின்றனர்? ஆள் அளப்பு. முக்கியமான கொஸ்டின். காடர்களின் கதைகளை தொகுத்தவர்கள் மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். காடர்களின் கதைகளை எந்த தலைப்பில் தமிழாக்கம் செய்துள்ளனர்? யானையோடு பேசுதல். யானையோடு பேசுதல் என்று தமிழாக்கம் செய்தவர் யார்? வ. கீதா. வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்னும் கதை பகுதி எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? யானையோடு பேசுதல். அடுத்தது இலக்கண பகுதி. வினைமுற்று. செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் எதெல்லாம்னா படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது, சென்ற, கண்டு. செயல் என்பதன் பொருள் வினை. ஒன்றின் செயலை குறிக்கும் சொல் எது? வினைச்சொல். வினைமுற்று என்பது பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று என்பர். எடுத்துக்காட்டுக்கு மலர்விழி எழுதினால், கண்ணன் பாடுகின்றான், மாடு மேயும். இதில் எழுதினால், பாடுகின்றான், மேயும் இதெல்லாமே முற்று பெற்றது. வினைமுற்று 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். வினைமுற்று 2 வகைப்படும். எதெல்லாம்னா தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. பைமோட் e-shopping. தெரிநிலை வினைமுற்றுனா ஒரு செயல் நடைபெற தேவையான செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு அமைவது தான் தெரிநிலை வினைமுற்று. எடுத்துக்காட்டுக்கு மாணவி கட்டுரை எழுதினால். இதில் செய்பவர் மாணவி, கருவி தாளும் எழுதுகோலும், நிலம் பள்ளி, காலம் இறந்த காலம், செய்பொருள் கட்டுரை, செயல் எழுதுதல். அடுத்தது குறிப்பு வினைமுற்று. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எதுனா குறிப்பு வினைமுற்று. பொருள் பொன்னன், இடம் தென்னாட்டார், காலம் ஆதிரையான், சினை கண்ணன், பண்பு கரியன், தொழில் எழுத்தன். தமிழில் உள்ள பிறவகை வினைமுற்றுகள் எதெல்லாம்னா ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று எடுத்துக்காட்டுக்கு பாடம் படி, கடைக்கு போ. ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய 2 வகைகளிலும் வரும். எடுத்துக்காட்டுக்கு எழுது அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கும். எழுதுமின் பன்மை. எழுதுங்கள் இது பன்மை. இது இக்கால வழக்கு. வியங்கோல் வினைமுற்று. அடுத்தது வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று ஆகும். இது 2 திணை 5 பால் 3 இடங்களையும் காட்டும். வியங்கோல் வினைமுற்றுடைய விகுதிகள் எதெல்லாம்னா க, இய, இயர், அல். எடுத்துக்காட்டுக்கு வாழ்க, ஒளிக, வாழியர், வாரல். அடுத்து ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள் சில பார்க்கலாம். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். வியங்கோல் வினைமுற்று 2 திணை 5 பால் 3 இடங்களுக்கும் பொதுவாய் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களை உணர்த்தும். விகுதி பெற்றே வரும். விதித்தல் பொருளில் வரும். வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை.
செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன. வாழ்க என்னும் சொல்லை 5 பால்களிலும் 3 இடங்களிலும் இடம்பெறுமாறு எழுதுக. அவன் வாழ்க, இது வந்து ஆண்பால். நாம் வாழ்க, இது வந்து தன்மையிடம். புக் பேக் கொஸ்டின். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று எதுனா மேய்ந்தது. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எதுனா படித்தான். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எதுனா ஓடு. அடுத்து புக் பேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில இலக்கண பகுதிகள். தமிழ் எண்கள் பற்றி கொடுத்துருக்குது. தமிழ் எண்கள் எதெல்லாம்னா கேனா 1, ஊனா 2, நேனா 3, ச வந்து 4, ரு 5, சா 6, ஏ 7, அ 8, கு 9, க 0, 10. உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2. இதை வந்து தமிழ் எண்கள் எழுதுனா உ. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. தமிழ் எண்கள் எழுதும்போது க சா. உலக இயற்கை நாள் வந்து அக்டோபர் 3. தமிழ் எண்களில் ந. உலக வனவிலங்கு நாள் வந்து அக்டோபர் 6. 6க்கு தமிழ் எண் வந்து சா. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் வந்து அக்டோபர் 5. 5ஐ குறிக்கும் தமிழ் எண் வந்து ரு. அடுத்து வந்து தொடர் வகைகள். தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்னா 4. எதெல்லாம்னா செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். ஃபஸ்ட்டு செய்தி தொடர். ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர் ஆகும். எடுத்துக்காட்டுக்கு வந்து கரிகாலன் கல்லணையை கட்டினான். அடுத்து வினா தொடர். ஒருவரிடம் ஒன்றை வினாவுவதாக அமையும் தொடர் வினாத்தொடர் ஆகும். எடுத்துக்காட்டுக்கு வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார். அடுத்து விளைவு தொடர். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் வந்து விளைவு தொடர் ஆகும். எடுத்துக்காட்டுக்கு வந்து இளமையில் கல், இது வந்து ஏவல். உன் திருக்குறள் நூலை தருக, இது வந்து வேண்டுதல். உழவு தொழில் வாழ்க, இது வந்து வாழ்த்துதல். கல்லாமை ஒழிக, இது வந்து வைதல். அடுத்து வந்து உணர்ச்சி தொடர். உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் வந்து உணர்ச்சி தொடர். எடுத்துக்காட்டுக்கு வந்து அடடா என் தங்கை பரிசு பெற்றாள், இது வந்து உவகை. ஆ புலி வருகிறது, இது வந்து அச்சம். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, இது வந்து அவலம். மலையின் உயரம்தான் என்னே, இது வந்து வியப்பு. தொடர்களின் விடையை கண்டறிக. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், இது வந்து செய்தி தொடர். கடமையை செய், இது வந்து விளைவு தொடரில் ஏவல். பாரதியாரின் பாடல்களின் இனிமைதான் என்னே, இது வந்து உணர்ச்சி தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய், இது வந்து வினாத்தொடர். அடுத்து வந்து வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் பார்க்கலாம். நடக்கிறது, இதோட வேர்ச்சொல் வந்து நட. போனான் என்பதன் வேர்ச்சொல் வந்து போ. சென்றனர் என்பதன் வேர்ச்சொல் செல். உறங்கினாள் என்பதன் வேர்ச்சொல் உறங்கு. வாழிய என்பதன் வேர்ச்சொல் வாழ். பேசினாள் என்பதன் வேர்ச்சொல் பேசு. வருக என்பதன் வேர்ச்சொல் வா. தருகின்றனர் என்பதன் வேர்ச்சொல் தா. பயின்றாள் என்பதன் வேர்ச்சொல் பயில். கேட்டார் என்பதன் வேர்ச்சொல் கேள். அடுத்தது கலைச்சொல் விளக்கம். பழங்குடியினர் ட்ரைப்ஸ். சமவெளி பிளெயின். பள்ளத்தாக்கு வல்லே. புதர் திக்கட். மலைமுகடு ரிட்ஜ். வெட்டுக்கிளி லோகஸ்ட். சிறுத்தை லியோபார்ட். மொட்டு பட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.